ஏது தலைவரே நாம் இருக்கும் இடம் தேடி வந்து விட்டார் என்று ஆச்சரியமாயிருக்கிறதா? அப்படி ஒன்றுமில்லை. என்ன தனியா இருக்கிறாய்? தனிமையில் தான் எனக்கு இனிமே இருக்கிறது. வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாது. இங்கே தங்கச்சிலை இருக்கிறாள். என்ன அழகு, என்ன கவர்ச்சி! மதுவை காட்டிலும் மயக்கம் தரும் மேனி, கனியை விட இனிமையான கண்ணி. கூப்பிட அந்த கொடிமலரை. வந்த வேலை அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறேன். புரியவில்லையா? அந்த சுந்தரியை நீ எனக்கு சொந்தமாக்க வேண்டும். நிறுத்துங்கள். உங்கள் பொக்கிஷமே இடம் மாறினாலும் அவள் கைமாற மாட்டாள். கேவலம். ஒரு பெண்ணுக்காக நட்பை கெடுத்துக் கொள்ளாதே. யோசித்து சொல். யோசிக்க வேண்டியவன் நான் அல்ல, அவளை யாசிப்பதை விடுங்கள். உயிர் மீது உனக்கு ஆசை இல்லையா? இதே கேள்வியை நானும் கேட்கலாமா? மோதுவதுதான் உன் முடிவா? உங்களுக்கு அதை தவிர வேறு வழி இல்லை என்றால் நான் தயார். அவளை அடைந்தே தீருவேன். அதுதான் நடக்காது. என்னையே எதிர்க்க துணிந்து விட்டாய். மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா? சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். தோல்வியே அறியாதவன் நான். தோல்வியை எதிரிக்கு பரிசளித்தே பழகியவன் நான். நாவை அடக்கு. நானும் தலைவன். உங்கள் நடத்தை அப்படி இல்லையே. என்ன சொன்னாய்? உங்கள் மத்தி அழைக்கிறேன் பா. இது என்னுடைய. உமது குத்துவாளை எடுத்துக்கொள்ளும். நீ தாமதித்தால் மணிமாறனுடைய வாழ்க்கை என் கணவர் நிச்சயம் முறையாகி விடுவார். என் மீது இரக்கம் காத்து. சொல்ல வேண்டியதை முன்பே அவரிடம் சொல்லி இருந்தார் இப்படி சண்டை போட வேண்டிய அவசியமே வந்திருக்காது. இப்போதாவது புத்தி வந்ததே. வா, என் அருகில் வா. என்ன இது? எங்களை வாழ்த்தி அருள வேண்டும். எனக்கு நாங்கள் இருவரும் தம்பதிகளாகிவிட்டோம். என்ன? ஆமா, சட்டப்படி தம்பதிகளை வாழ்த்த நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். சட்டம் சட்டம். வாருங்கள், நன்றாக வாருங்கள்.
உன் பெண்மைக்கு பெரிய சோதனை உண்டாக்கி விட்டேன். என்னை மன்னித்து விடம்மா. மணிமாலா, மிகவும் நன்றி. அழகா, பூங்கொடி இன்னும் இங்க இருப்பது முறையில். உடனே அவளை கொண்டு போய் கன்னித்தீவில் விட்டுவிட வேண்டும். நான் அழைத்துக் கொண்டு போனால் தலைவனுக்கு திறந்து விடுமே. அதனால் உங்களை யாராவது அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ, என் முகத்தை பாருங்க அண்ணே, நான் பாவண்ணே. என்ன உளறுகிறாய்? இளவரசி புறப்படுறதுன்னா கூடவே ஏனும் போயிடுமே. ஓஹோ, அப்படியானால் பூங்குடி மட்டும் அழைத்து போங்க. ஐயோ, உங்க முகத்தை பாருங்க அண்ணே, நீங்களும் பாவண்ணே. சொன்னபடி செய். ஹை, பொம்பளை புறப்படுறதுன்னா சாதாரணமா? இப்ப சொன்னா புறப்படுறதுக்கு ஒரு வாரம் ஆகுமே. யாரு போனா ஏன் ஆள் இருக்கிறாப்பா.